கட்சி ரீதியா தளபதி ஒரு அதிரடியான வேலை பார்த்திருக்காரு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இன்னைக்கு ஈவினிங் ஜனநாயகன் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அத ஒரு பக்கம் ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தளபதி அவரோட கட்சி வேலையை தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. 2026 சட்டசபை தேர்தலை இலக்கா கொண்டு தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டு வராங்க. கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் இப்பதான் தாவேகா மறுபடியும் விறுவிறுப்பா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடுகள் தீவிரப்படுத்தப்படுது. ஒரு பக்கம் நாகையில மீனவர்கள் பிரச்சனைக்காக உண்ணாவிரதம், கோவையில பாலியலுக்குள்ளாக்கப்பட்ட பெண்ணிற்காக ஆர்ப்பாட்டம், இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கான சின்னத்தை தேர்தல் ஆணையத்திடம் வாங்கறதுக்கான நடவடிக்கைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் செயல்பாடுகள் வேகமடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி மறுபடியும் மக்கள் சந்திப்பு பயணங்களை மேற்கொள்ள இருக்கிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்க தளபதி ஒரு புது திட்டத்தை உருவாக்கி இருக்காரு. ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்காணிச்சு ரிப்போர்ட் கொடுக்கிறதுக்காக ஒரு தனியார் நிறுவனத்து கூட தாவேகா ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. இந்த நிலைமையில இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தளபதிக்காக பிரத்யேகமா ஒரு வார் ரூம் உருவாக்கப்பட்டிருக்கான். இந்த வார் ரூம் மூலமா மாவட்ட நிர்வாகிகளை தளபதி நேரடியா கண்காணிக்க கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கான். அதே மாதிரி சோசியல் மீடியால திமுகக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுக்க தாவேகா முடிவு செஞ்சிருக்கு. இத்தனை நாளா ஆதவ் அர்ஜுனாவோட வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் மூலமா தான் தமிழக வெற்றி கழகம் வார் ரூம் பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ தனியா அலுவலகம் அமைக்கப்பட்டு இதுக்காக 80 ஊழியர்கள் பணியில அமர்த்தப்பட்டிருக்காங்க. தேவையான நேரத்துல தளபதி இந்த வார் ரூம் மூலமா மாவட்ட செயலாளர்கள் கூட பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இனிமேல் எந்த மாவட்ட செயலாளர்களும் கட்சி வேலை செய்யற மாதிரி ஓப்பி அடிக்க முடியாது. தளபதி நேரடியா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே நண்பா, தளபதியோட இந்த அதிரடி நடவடிக்கை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.